இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செலிப்ரிட்டி வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஜெயித்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செல்ஃப் டாக். அதாவதுன்னா தனக்குள்ளேயே என்ன பேசிக்கிறோம், மற்றவங்க கிட்ட பேசும்போது நம்ம என்ன பேசிக்கிறோன்றதை வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அதை வந்து கவனமாக இருக்கணும். நம்ம ஜோக்காக கூட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோன்னா அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு வந்து ஒரு செலிப்ரிட்டி சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னு அடுத்த இதில் பார்ப்போம். நமக்குள்ளேயே வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம், ஆமாம் நம்ம இந்த விஷயம் செய்ய மாட்டோம், நம்ம வந்து எப்போவுமே இப்படி தான், நம்மளுக்கு எதுவுமே நல்லதே நடக்காது, எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை இருக்காது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோமான்னு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கவனிக்கணும். நம்ம எப்போவுமே நம்மளை பற்றி எப்படின்னா உயர்வாக பேசுகிறோம், நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி முடிச்சிடுவோம், இந்த வேலை ஒர்க் பண்ணி முடிச்சிடுவோம், நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கணும். Before we made any songs together, Finney said this, and it was kind of as a joke. We were talking about like making music, like we were like, what if we made music together? And he goes, I'm gonna make you the biggest pop star in the world. இப்போ நம்ம பார்த்தவங்க வந்து பில்லி எலிஷன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு சிங்கர். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க எல்லோரும் குரூப்பாக சாங்ஸ் வந்து பாடிட்டு இருப்பாங்கள்ல, அப்போ அவங்களாம் என்ன ஆக போகிறோம் ஏதாக போகிறோம்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி வந்து ஒரு பாப் ஸ்டாராக ஆகணும், அதாவது வந்து சிங்கர் ஆகணும். அதாவது ஜஸ்டின் பீபர் அவங்களாம் இருக்காங்கள்ல, செலினா கோமஸ், அவங்கள மாதிரி இவங்களும் ஒரு சிங்கர். ஸோ அதனால் என்னென்னா நம்ம வந்து அவங்க வந்து சாதாரணமாக சொன்னாங்க, அதாவது சாதாரணமானா நான் இதை ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது வந்து இப்போ ரியாலிட்டியில் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு அவங்க நிறைய உழைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து நார்மலாக அவங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள பற்றி, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சிங்கிங் இது வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அந்த இதில் வந்துட்டு பாடியிருக்கும் போது சுற்றி வந்து அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து அந்த கன்சர்ட்க்கு வந்திருக்காங்க, அந்த மியூசிக் கன்சர்ட்க்கு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அப்படியே கத்துறாங்க, சிரிக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாமே அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்குது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, நான் நடுவில் நின்று அந்த கன்சர்ட் வந்து வச்சுருந்தேன், அதுக்கு நான் பாடினேன், அவ்வளோ பீப்புள் வந்திருந்தாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, லைட்டிங்ஸ்லாம் அப்படி இருந்தது, எல்லார் முகத்துலேயும் சந்தோஷம் இருந்தது, எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணி என்னோடய சாங்கை வந்து ரசித்தாங்க. நானும் வந்து என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீ வந்து அடுத்து வந்து எப்போ இந்த கன்சர்ட் நடத்துவேன், எப்போ வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், சீக்கிரமாக ஒன்று பண்ணணும், இப்படி வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நார்மலாக அவங்க சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. இது நம்ம என்ன சொல்லுவோம், ஆஹா நம்ம வந்து 3 monthsக்கு முன்னாடி நான் கன்சர்ட் பண்ணேன், நீ எப்போ பண்ணுவேன்னு தெரில, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில, நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எல்லோரும் நிறையா மியூசிஷியன் வந்துட்டாங்க, இந்த மாதிரி இப்படி பேசாமல் அவங்க வந்து நான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அடுத்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவ்வளோ பாசிட்டிவாக பேசினாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம லைஃப்பில் என்னென்ன வந்து பேசுகிறோம் நம்மளை பற்றி அப்படின்னு யோசிக்கணும். இப்போ வந்து சில பேர் நம்மக்கிட்ட வந்து இவன் எப்போவுமே இப்படி தான் இருப்பான், இவன் இப்படி தான் இருப்பான், இவனுக்கு வந்து இது பிடிக்காது, இவன் இதை செய்ய மாட்டான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம வந்து எப்படி சொல்லிட்டாங்க, அப்போ இதை நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும், இதை செஞ்சுடணும், இது நம்மளால் முடியும், நான் வந்து கண்டிப்பாக இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே பேசணும். நம்மளே ஒரு சில விஷயங்களை வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது தள்ளி போடுறோம், இல்லை இதை நாளைக்கு பார்த்துக்குவோம், இது நம்ம என்னத்தை செய்ய போகிறோம், இனிமேல் இதை என்ன பண்ண போகிறோம், இனிமேல் நம்ம எங்கே போக போகிறோம், நம்ம இனிமேல் எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படிலாம் யோசிக்காமல் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும், கண்டிப்பாக நான் வந்து அடுத்த லெவலுக்கு போவேன், கண்டிப்பாக ஒரு நாள் நான் வீடு கட்டுவேன், கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடியும், நான் அப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன விஷயங்களுமே நம்மளை பாராட்டிகிட்டே இருக்கணும். மிரர் முன்னாடி நின்று நம்ம வந்து பேசலாம். மிரர் எக்ஸசைஸ்னு ஒன்று சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். ஸோ அதில் வந்து முன்னாடி நின்றுட்டு நம்மளே வந்து செல்ஃப் டாக் நம்மளே பேசிக்கணும். அதாவது வந்து
நான் கண்டிப்பாக வந்து அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷன் நிறைய செலிப்ரிட்டி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு செலிப்ரிட்டி வந்து ஆலியா பட் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் மிரர் முன்னாடி நின்று சொல்லுவேன், அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நான் வந்து இப்படி தான் வரப்போகிறேன், இந்த ஜிமிக்கி தான் போட்டுக்க போகிறேன், இந்த வந்து ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து இந்த அவார்டு வந்து இப்போ சீமா அவார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அவார்டு எப்படி இருக்கும், ஒவ்வொரு அவார்டு எப்படி இருக்கும்னு தெரியும்ல, அந்த அவார்டை நான் இப்படி தான் கையில் வாங்க போகிறேன், இது இந்த கேட்டகரிக்கு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே வந்து பேசுவாங்களாம். அப்படி பேசி 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 அவங்க பேசுறது மட்டும் இல்லை, ஆகா அப்போ நம்ம மைண்டில் என்ன வரும், நம்ம அப்படியே சொல்லிகிட்டே இருக்கோம்ல, அப்போ அதுக்கான முயற்சி எடுக்கணும், அதுக்கெலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். அதனால் நம்ம பாடி வந்து நம்ம மைண்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்றது நம்மளோட பாடிக்கு வந்து தெரியுமா, அதுக்கேற்ற மாதிரி இருக்குமா. இப்போ நம்ம மைண்டில் வந்து ஐயோ எனக்கு வந்து அங்கே போனால் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா நம்ம பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து என்னை வந்து ரியாக்ட் பண்ணுமா. அதுக்கிட்ட போக போக பய உணர்ச்சி வருமா, இல்லை என்னால் முடியும், நான் அதை நினச்சிலாம் பயப்பட மாட்டேன், இதெல்லாம் ஒரு இது அப்படி இதெல்லாம் ஒரு சும்மா இது அப்படின்னு நம்ம மைண்டை நம்மளே இது பண்ணோன்னா நம்ம பாடி பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்குள்ளே எப்படி நம்ம வந்து பேசுகிறோன்றத முதல்ல கவனிங்க. இப்போ நம்ம வந்து நெகட்டிவாக பேசுகிறோமா பாசிட்டிவாக பேசுகிறோமான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து மற்றவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்களா இல்லை நம்மளே நமக்கு வந்து சொல்லிக்கிறோமான்னு கவனிங்க. மற்றவங்க நம்மளை சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு இது பண்ணக்கூடாது, நம்ம அதை வந்து செஞ்சு காட்டணும் செய்யுங்க. இல்லை நம்மளை நாமே வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிறோன்னா ஏன் அப்படி சொல்கிறோம், எதனால் அப்படி செய்கிறோம், இந்த மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி இனிமேல் இதை நம்ம வந்து பேசக்கூடாது. வந்து முதல்ல வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து எப்படி இருக்கும், 2 or 3 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம மறந்து இயல்பாக எப்போதும் போல் நம்ம மைண்டு வந்து அதே மாதிரி நம்மளை சொல்ல ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், அதாவது வந்து அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த தாட் நம்ம மைண்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் இல்லை இல்லை நம்ம இப்படி பேசக்கூடாது, நம்மளை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு, இல்லை என்னால் கண்டிப்பாக முடியும், நான் இதை செய்வேன், ஏன் என்னால் செய்ய முடியாது, எதுக்கு நான் அதை பார்த்து பயப்படுறேன், அப்படி எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நம்ம மைண்டை வந்து இது பண்ணி நம்மளுக்குள்ளேயே பாசிட்டிவ் டாக்கை உண்டு பண்ணி நம்மளை சுற்றி வந்து நம்மளோட எனர்ஜியை வந்து எப்போவும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து இந்த செலிப்ரிட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன முக்கியமாக சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்குள்ளே எப்படி செல்ஃப் டாக் நம்ம எப்படி பேசுகிறோன்றது வந்து விளையாட்டுத்தனமாக கூட வந்து நம்ம பேசிடக்கூடாது. விளையாட்டாக கூட நம்மளை வந்து இது பண்ணுற மாதிரி பேசிடக்கூடாது, அது வந்து ரியலாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களையுமே அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களையுமே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசணும், ரொம்ப பெருமைப்படுத்தியே பேசணும். அவங்க அந்த மாதிரி இல்லைன்னா கூட ஒரு நாள் மாறலாம். ஸோ வந்து அதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.